எனக்கு தேவை, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் உயிர் இருக்கிற வரைக்கும் விஜயண்ணனுக்காக கட்சி இன்னும் வளரணும் அப்படின்னா எல்லாருக்குமே கூப்பிட்டு அன்பாக பேசி எல்லாம் பண்ணுங்க, பணத்தை மட்டுமே பார்க்காதீங்க. ஒரு தலைவன் அப்படின்னும் போது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வழிகாட்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் இப்படி பண்றதுனால வளர்த்து விட்ட அப்பாவையே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்காரு. சட்ட பாக்கெட்ல இருக்குல்ல அந்த பிராண்டு, அதை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நான் எடுக்கணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும், அப்பதான் நான் அண்ணனுக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னா அது. உங்களை போல நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் குமுறலுடைய சத்தம் விஜய் காதுக்கு போய் எட்டாததுக்கு காரணம் புஷி ஆனந்த் நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு யார் ரொம்ப இது பண்றாங்களோ அவங்கள மட்டும் கூட வச்சுக்கின்னு போஸ்டிங் போடுறது எல்லாம் பண்றாரு. பட் எங்களையும் கொஞ்சம் பாருங்க, நாங்களும் மனுஷன் தானே, நாங்களும் இதே பூமியில் தானே வாழ்றோம். அவங்க மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா சொல்லுங்க? நான்லாம் உங்களை குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை, கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தேவை, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. என் மனசில் இருக்கிறத சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் உயிர் இருக்கிற வரைக்கும் விஜயண்ணனுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறேன். என்னை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அண்ணா இந்த கட்சி இன்னும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பெண்களை தப்பாக பேசுறது, இப்போ ஒரு லேடி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு மன்றத்துக்காரங்க அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணுறது, யூடியூப்பில் அது போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா பெண்கள் பலம் மாபெரும் பலம், ஸ்டூடெண்ட்டோட பலமும் பெரிய பலம். படித்தவங்ககிட்ட கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. அவங்களாம் டென்ஷன் ஆனாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். கட்சி இன்னும் வளரணும் அப்படின்னா எல்லாருக்குமே கூப்பிட்டு அன்பாக பேசி எல்லாம் பண்ணுங்க, பணத்தை மட்டுமே பார்க்காதீங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். நாளைக்கு அவன் செத்து போயிட்டு அந்த பணத்தை கூட வச்சு புதைக்க போகிறாங்க கிடையாது. அவன் உழைச்ச உழைப்பு தான் இந்த ஊர் பேசும். இன்னை வரைக்கும் புரட்சி கலைஞரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு பேசுகிறாங்க? அவ்வளோ பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எம்ஜிஆர் ஐயா நம்ம ரிப்பன் பில்டிங்காக போயிட்டுருக்காரு. ரிப்பன் பில்டிங் ஏற்ற மாதிரி ஒரு குதிரை, அந்த குதிரை அந்த குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டுருந்தது. அவர் அந்த வழியாக போகும்போது அந்த குதிரை மயக்கச்சு கீழே விழுந்துச்சு. அந்த குடும்பமே உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அப்போ காரை ஓரங்கட்ட சொல்லிட்டு ஐயா அவர்கள் அங்கே என்ன அழுகிற சவுண்டு கேட்குது, போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு டிரைவர்கிட்ட. அப்புறம் அந்த குதிரை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அந்த குதிரையை வச்சு அப்படின்னு டிரைவர் சொன்னார். அந்த குதிரைக்காரை கூட்டுவார்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஒரு 3-4 குதிரையும் வாங்கி கொடுத்து கையில் கொஞ்சம் காசும் கொடுத்து, இன்ன வரைக்கும் அந்த இடமே எம்ஜிஆர் ஃபோட்டோ பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே அந்த வண்டி தான் நினைக்கிறேன், அங்கே நிற்கிற அந்த குதிரை வண்டி தான் நினைக்கிறேன். முத்து படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் ஓட்டுவார். இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்குது, பரம்பரையாக. அது மாதிரி நிறைய ஏழைங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சவர். கோடி சீக்கிரத்தில் தமிழக வெற்றி தளபதி கொடியும் அங்கே பறக்கும். அது மாதிரி விஜய் அவரோட போட்டோ இருக்கும், செய்வார் கண்டிப்பாக. அது மாதிரி விஜய் செஞ்சிருக்கிறாரா? 200 கோடி உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எம்ஜிஆர் மாதிரி அது மாதிரி பண்ணிருக்கிறாரா? எம்ஜிஆர் தன் அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்றாரு. ஆனா எம்ஜிஆர் மாதிரி அவர் நடந்துக்கிறது இல்லையா, பண்ணுது இல்லையே? எம்ஜிஆர் மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சுதான் அந்த ஆசை தான் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. கோடி சீட்ல வந்துருவாரு. அந்த ஆசை நிராசையா போயிடுமா, இல்ல ஆசை நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறும். நிறைவேற்ற விட மாட்டாங்களே கூட இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, அப்பாவுக்கு வணக்கம், புரட்சி இயக்குனர் எஸ் டி சந்திரசேகர் அவருக்கு வணக்கம். எதை வச்சு படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு வச்சாருன்னு தெரியல. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாளைய தீர்ப்பு எழுத போறது அவர்தான் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி
அது வந்து மனசுக்குள்ள அன்னைக்கே தோணி இருக்கு அவருக்கு. ம். பாருங்க இப்போ நிறைய பேர் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்றாங்க. பட் பண்ணியிருக்கலாம். ம். அது மக்களுக்கு போய் சேராம இருக்கலாம். இவர் வந்தாருன்னா கண்டிப்பா செய்வாரு. நாளை தீர்ப்பை மாத்துவாரு. அதுக்கு நான் அன்றாடம் வணங்கும் திருச்செந்தூர் முருகரை வேண்டிக்கிறேன். நாளைய தீர்ப்பு கொடுத்த இயக்குனரை இன்னைக்கு தீர்ப்பே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அது வந்து நான் சொல்லக்கூடாது, தப்புங்க அது. இல்ல நீங்க சொல்றீங்களா, அதுக்கு சொல்றேன். நாளைய தீர்ப்பு கொடுத்து அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்ச எஸ் ஏ சந்திரசேகரால இன்னைக்கு உச்சத்துக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய அப்பாவையே இன்னைக்கு கூட வச்சுக்காம, அரசியல் ஆலோசனை கேட்காம, வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு விஜய். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லதா? ஃபர்ஸ்ட் பெத்தவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனா அவங்களையே ஒதுக்கி வச்சுட்டு நான் அடுத்தவங்க பேச்சை கேட்டுதான் அரசியல் பண்ணுவேனா? இது நீங்க எப்படி பாருங்க? ஒரு தொண்டனா, ஒரு ரசிகனா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒதுக்கலாம் இல்லைங்க. அது அவங்க அது நம்ம என்ன கேட்காதீங்க, தப்பு அதெல்லாம். அது அவங்க அப்பா அம்மாக்குள்ள அது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா? அது விஜய் அது மாதிரி பண்றது இல்லைங்க. அது நான் மனசு நான் மனசு கஷ்டப்படுறதுனால அது வந்து இல்ல. உங்க இப்போ ஒரு தலைவன் அப்படின்னும் போது தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ வழிகாட்டியா இருக்கணும். ஆமா, வழிகாட்டியா இருந்தாதான் அவன் நல்ல தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இப்படி பண்றதுனால இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு மனிதாபிமானத்துல உங்க கேக்குறேன். அது மாதிரி பண்றது தப்பா ரைட்டா? அவர் வந்து இன்னை வரைக்கும் அவங்க தங்கச்சியும் மறக்கல, இந்த குடும்பத்தையும் மறக்கல, சோபாமாவையும் மறக்கல, புரட்சி இயக்குனரையும் மறக்கல. என்ன அவரை மறக்க வச்சிடாதீங்க, ஓகேவா? உங்களுடைய பதில வந்து மழுப்பலா இருக்கு. என்ன மறக்க வச்சிடாதீங்க. நான் அது வேணாங்க. இது மறக்க வைக்கணும்ன்றதுக்காகலாம் நான் கேட்கல. எப்படின்னா நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல தலைவன்றது முன்மாதிரியா இருக்கணும். ஆனா விஜய் இப்படி பண்றது வந்து இவங்கள பார்த்து தன்னுடைய ரசிகர்களும் மாறிட மாட்டாங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு ஒரு புது வகையான நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா குடும்பத்தை வந்து அவரு இது ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு நான் சொல்லல. தன்னுடைய அப்பா அம்மாவையே ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அப்பா வளர்த்து விட்ட அப்பாவையே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அது நான் கேக்குறேன். ஒதுக்கெல்லாம் வைக்கலங்க. அப்படி ஒதுக்குறதா இருந்தா அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட லேண்ட்ல உன்னோட நம்ம இடத்துல நம்ம ஒரு கோவில் கட்டணும்னா ஒரு பாபா கோவில் கட்டி கொடுத்தாரு. அது அவங்க மேல பாசம் இல்லாமல? பாசம் இல்லாம இருந்து ஒரு கனவு வீடு கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஏ சந்திரசேகரனும் சோபாமாவும் போயிருந்தாங்க. ஆனா அந்த கனவு வீடு கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா அந்த கனவு இல்லத்துல ஒரு வரலாற்று பிழை செஞ்சுட்டார்ல விஜய். போயிருக்கணும்ல அந்த கனவு இல்லத்துல, ஏன் போல கிரகப்பிரவேசத்துக்கு? அப்பா அம்மா கனவு இல்லைன்னு கட்டுறாங்க, ஒரு வரலாற்று பிழை தானே இது, வரலாற்றுல பதியும். என் கனவு இல்லத்துல விஜய் வரல கிரகப்பிரவேசத்துக்கு, இருக்கிறது ஒரு பையன் தானே, போயிருக்கலாமே, ஏன் போல? அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தாரனா போயிருக்கலாமே, அவங்க ஒய்ஃபோ அவங்க பிள்ளைகளோ போயிருக்கலாமே, ஏன் போல? அது அவட்ட தாங்க கேட்கணும், என்ன கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சே நான் சொன்னேன், தப்பா தான் மன்னிச்சுங்க. சரி, ஓகே. இது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய கொள்கை வந்து உங்களுக்கு தெரியலையா? சாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டது, சமூக நீதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிறைய பேர் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வச்சவங்க வந்து ஒண்ணு பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஒண்ணு இன்னொன்னு ஜாதி பார்த்து போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு சில ஜாதிகளை மட்டும் தான் அவங்க வந்து உயர்த்தி வைக்கிறாங்க, மற்ற ஜாதியினரை வந்து புறந்தள்ளுறாங்க, வேறுபாடு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே ஜாதி அரசியல் அங்க இருக்கா? ஒரு புதுசா வர ஒரு அரசியல்வாதி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பார்த்தாங்கல்ல. எதை வச்சு சொல்றீங்க அப்படி பார்த்தாங்கன்னா? அங்க இருந்து தமிழக வெற்றி கழகத்துல உங்களை போல தீவிர தொண்டனா ரசிகனா இருந்தவங்க எல்லாருமே சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நான் சொல்றேன். இன்னைக்கும் வீடியோக்கள் இருக்கு, நிறைய வீடியோக்கள் இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாது. யாரோ ஒருத்தர் சொல்லல. ஏன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, அவரோட பேர் வந்து ஜோசப் விஜய். ஆமா. ஆனா அவங்க குடும்பத்தவரும் எல்லா சாமியும் தான் கும்பிடுறாங்க.
மசூதிக்கும் போகிறாங்க, சர்ச்சுக்கும் போகிறாங்க, இந்து கோயிலுக்கும் போகிறாங்க. யார் போறா? விஜயோ இல்ல அவங்க அவங்க ஒய்ஃப்? ஃபேமிலியில் ஃபேமிலினா யாரு? போகிறாங்க. ஃபேமிலினா யாரு? அப்பா அம்மா தான் ஓ ஓகே. போகிறாங்கல்ல. ம் இவரு எல்லா கோயிலுக்கும் போகிறாரு. ம் மதத்தை மதிக்காத அந்த கோயிலுக்கு போகிறாருன்னா அது வந்து மார்க்கெட்டிங்ன்றீங்களா? கிடையாது. ம் அரசியல்வாதின்னு வரும்போது எல்லாமே அவங்களுக்கு தேவை. ம் இந்த ஊர் ஓட்டு எனக்கு தேவையில்லை, இந்த ஊர் ஓட்டு எனக்கு தேவையில்லாம் சொல்ல மாட்டாங்க. ம் யாராவது எங்கன்னா தப்பாக போட்டிருப்பாங்க, அதை தப்பாக சொல்லாதீங்க. அவர் அது மாதிரி பார்க்குறவர் கிடையாது. ம் அவரோட பாட்டிலே இருக்கு, திருப்பாச்சி படத்தில் வரும் பாருங்க, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், முகவரி தேவையில்லை. முகவரி தேவையில்ல. அன்னைக்கே சொன்னார். அன்னைக்குன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா? அன்னைக்கு ஒருவேளை வந்து விஜய் கேளுங்க, அஜித் படத்தை வச்சு பேச்சுக்கு சொல்றேன். ஆ. அன்னைக்கு சொன்னவரு ஆ. நான் அரசியல் வரும் செஞ்சா சொன்னாரு. இல்ல வந்துட்டாரு. இனிமேலும் சொல்ல மாட்டாரு. ஓகே. இதுக்கப்புறமா அவர் வாயில் இந்த வார்த்தை வராது. நான் மதத்தை பார்த்து தான் உள்ள சேர்ப்பேன், மதத்தை பார்த்தா போஸ்டிங் கொடுப்பேன், அப்படிலாம் கிடையாது. சரிங்கண்ணே, இப்போ நீங்க உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க கட்சிக்காக, ஒரு ரசிகனா எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த கட்சி இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா? அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் தமிழக வெற்றி கழகம்? அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சி மேல மேல வளரணும் அப்படின்னா ம் நம்ம கட்சியை பத்தி எதுக்காக இப்படி சொல்றாங்கன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் கூப்பிட்டு நீ எத்தனை வருஷமா இருக்கிறப்பா, நீ எத்தனை வருஷமா இருக்கிறப்பான்னு தெரிஞ்சா இந்த கட்சினால எதனால கம்ப்ளைண்ட் வருதுன்றது தெரிஞ்சிடும். அது யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மதிப்புக்குரிய குஷி ஆனந்தம் பண்ணணும், ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தானே. பண்ணா யாருக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் வந்து 25 வருஷம் வேலை செஞ்சிருப்பான் மதுரையில். மதுரை வந்து ரொம்ப ஒரு வீரமான ஊர், கம்பீரமான ஒரு ஊர். மதுரையில் வந்து எதை ஒன்றா மறப்பாங்க, பழசு மட்டும் மறக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பழகுனதுல நான் இருந்ததில் சொல்கிறேன். அப்படி அங்கே மதுரையில் வந்து ஒருத்தர் 25 வருஷமாக பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒரு 2 வீடு வாடகை வருது, 3 வீடு வாடகை வருது. அவனை ஒதுக்கிடுறாங்க. இன்னொருத்தருக்கு பெரிய லெவலில் அமௌண்ட் இருக்குது, பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை தூக்கி போடுறாங்க. அவன் வந்து திருன்னு முழிக்கிறான். அவன் நிலைமை என்ன? 25 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு என்ன நிலைமை? என்ன பண்ணோம்? அவனால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர் போகிறாரு காரில், இவன் சாதாரணமாக பைக்லேயோ ஆட்டோலையோ போகிறான். ஆனால் அவனோட ஆசை என்ன தெரியுமா? நானும் காரில் போகணும், நானும் எம்எல்ஏ வாங்கணும், நானும் கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைலாம் கிடையாது. இத்தனை வருஷமாக நான் வேலை செஞ்சேன், என்னை எங்கள் ஏரியாவில் மதிக்கிற மாதிரி ஒரு போஸ்டிங், இதுதான் அவன் எதிர்பார்ப்பான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் ஆட்டோ ஓட்டினா கூட அந்த ஏரியாவில் அவன் நடந்து வந்தால் அவ்வளோ மரியாதை. ஏய் சீக்கிரம் போஸ்டிங் வாங்கடா, பிராலாவிடா, வர நமக்கு ஜனங்க அன்னிலேருந்து இந்த நம்ம சப்போர்ட் பண்ண அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்ற மாட்டாங்க நிறைய பேர். இப்போ நீங்க புஷி ஆனந்தத்தை கடந்து நீங்க விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசை தானா, நீங்க நல்லா ஜெயிச்சு இந்த கட்சியை மேலே மேலே வளரணும். அதுக்கு வந்து என் உயிர் இருக்க வரைக்கும் கூட இருப்பேன். எனக்கு போஸ்டிங் போட்டால் தான் வேலை செய்வேன், போஸ்டிங் போட்டால் தான் நான் வந்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தேவை எங்கள் அண்ணனை யாரும் குறை சொல்லக்கூடாது, நம்ம கட்சி யாரும் குறை சொல்லக்கூடாது. முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகன்றது வந்து கம்மியான ஒரு நாட்கள் ஆரம்பித்து இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் பரவி இருக்கு. இந்த பரவல் வந்து 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்கள் மேலே மக்கள் வச்சிருக்க மரியாதை, இன்னொன்று அவங்க ரசிகர் எக்காரத்துக்குன்னு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எல்லாருமே வந்தாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வருவாங்க, கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாருமே வருவாங்க. ஆனால் விஜய் அண்ணா அப்படி இல்லை. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் வீட்டு பிரச்சனையை வந்து தான் பிரச்சனை நினைப்பாரு அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அது என்னன்றதா பாருங்க. தம்பி ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுங்க. சட்ட பாக்கெட்ல இருக்குல்ல அந்த பிராண்டு, அதை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுக்க மாட்டேன். நான் எடுக்கணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இந்த உதாரணத்துக்கு தான் காட்டுறேன் பாருங்க. என் பேர் மேகநாதன்.
ஆனால் என்ன மேகனார்னு கூட மாட்டாங்க, விஜய் மேகனார் தான் கூடுவாங்க, இல்லை தளபதினு கூடுவாங்க, சின்ன தளபதினு கூடுவாங்க. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தது. நான் ஒவ்வொரு படம் வரும்போது ஒவ்வொரு வண்டி வச்சிருக்கும் போது அதில் ஃப்ரண்ட்ல அந்த பேர் போட்டிருப்பேன். அப்படியே இருந்தேன். இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு போக மாட்டீங்க? போக மாட்டேன். தமிழக வெற்றி கழகம் தான். ஆமாம், போக மாட்டேன், கண்டிப்பாக போக மாட்டேன். பட் என்னன்னா, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தமிழக வெற்றி நான் எங்கேயாவது ஒரு தூரத்தில் எங்கள் அண்ணனை வந்து ரசிகனா நான் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும், அப்போ தான் நான் அண்ணனுக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது சுயநலம். ஒரு இன்கம் எதிர்பார்க்குற மாதிரி. எனக்கு இன்கமே இல்லைன்னா கூட போகல, என்னோட இன்கம் வச்சு நான் பண்ணுவேன். இன்னை வரைக்கும் எத்தனையோ பேர் எங்கள் ஏரியாவில் சூளமேட்டில் நிறைய பேர் வந்தாங்க, புது ஆளுங்கெல்லாம், போஸ்டர் ஓட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு. நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க? அவன் அன்னைக்கே பண்ணிட்டான்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ இவங்க புதுசாக வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து இறங்கி வேலை செய்வாங்களா? ஒரு பிரச்சனைனா போய் ரோட்டில் உட்காருவாங்களா? நான் சொன்னால் ஒரு 50 பேர் உட்காருவாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட இணைஞ்சு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.